நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு குரங்குத்தோடுன்னு சொல்லக்கூடிய செடியை பற்றி பார்க்க போகிறோம். இதோட இன்னொரு பேர் புலி நகம்னு சொல்லுவாங்க. மார்டினியா ஆனுவா இதோட பேர். இதோட இன்னொரு பேர் டெவில் க்ளோன்னு சொல்லுவாங்க, கேட்ஸ் க்ளோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடி தான். இதோட இலைகள் ரொம்ப பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். மழை காலத்தில் தான் இது பார்க்க முடியும். இதோட காய்கள் பார்த்தீங்கன்னா புலியோட நகம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த செடியோட பேர் குரங்குத்தோடுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி புலி நகம்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் அதிக அளவில் இந்த செடிகளை தோட்டங்களில், வயல் வரப்புகளில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். மழை காலம் முடிஞ்சோடனே இந்த செடிகள் அழிஞ்சிரும். இந்த செடியில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த செடியோட வேர் பாம்பு கடிக்கு விஷமுறிப்பானாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் இதனோட இலைகளோட கஷாயத்தை செஞ்சு குடிச்சிட்டு வர்றதுனால இருமல், சளி, அது மட்டும் இல்லாமல் காச நோய்களை இது போக்கக்கூடியது. நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த குரங்குத்தோடு செடியோட வேர் பகுதியை பார்க்குறீங்க. இந்த செடியோட வேர் கொஞ்சம் ஒரு சிறு துண்டு எடுத்து 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு ஒரு டம்ளர் நீரிட்டு கொதிக்க வச்சு அது பாதியானதும் அதை குடிச்சிட்டு வரனால கடி விஷங்கள், பாம்பு கடி, தேல் கடி, பூச்சிக்கடி, அப்படி கடி விஷங்களை இது முறிக்கிறதுக்கான மருந்தாக செயல்படுது. இது விஷமுறிவுக்கு இது நல்ல மருந்து. அது மட்டும் இல்லாமல் மிருகங்கள் கடித்ததுக்கு, நாய் கடிக்கும் இது ஒரு விஷமுறிவாக செயல்படுது. பாம்பு கடிக்கு இந்த செடியோட வேர் ஒரு 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் எடுத்து அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடித்து விட்டு ஒரு முதலுதவியாக இதை எடுத்துக்கொண்டு பின்னர் மருத்துவமனைக்கு செல்வதால் நல்ல பலன் கிடைக்கும். நண்பர்களே, டெவில் க்ளோ அப்படின்னு சொல்கிறது கேட்ஸ் க்ளோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மார்டினியா ஆனுவா அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்குத்தோடு செடியோட இலைகளை அரைச்சி பசையாக்கி அந்த இலை பசையோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிட்டு ஆறாத புண்ணுங்களுக்கு போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் ஆறும். வெட்டுக்காயங்களில் போகிறனால வெட்டுக்காயங்கள் ஆறும். அதே மாதிரி தீக்காயங்க தாயங்களில் போடுறதுனால தீக்காயங்களையும் இது ஆற்றக்கூடியது. நண்பர்களே, குரங்குத்தோடுன்னு சொல்கிற புலிநகம் செடியோட இலைகளை அரைத்து கட்டிகள் மேலே பூச்சிட்டு வரனால கட்டிகள் கரையும். கலலை கட்டிகளில் போட்டு வரனால கலலை கட்டிகளும் கரையும். தீக்காயங்களில் போட்டு வரனால தீக்காயங்கள் வடுவில்லாமல் மறையும். நண்பர்களே, புலிநகம்னு சொல்லக்கூடிய குரங்குத்தோடு செடியோட துளிர் இலைகளை ஒரு 2-3 துளிர் இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு வெறுக்கடி 1/4 தேக்கரண்டி அளவுக்கு திப்பிலி பொடி சேர்த்து ஒரு 1/4 கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி காலை மாலையிலும் குடிச்சிட்டு வரனால கலலை கட்டிகளை இது கரைக்கக்கூடியது. டிபி கட்டிகளை இது கரைக்கக்கூடியது. நெறிக்கட்டி ஏற்படுற இடங்களில் ஏற்படுற வலி, வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது. காசநோய்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். இந்த கஷாயத்தோட கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கலாம். தொண்டை வலி இருக்கிறப்பையும் இந்த கஷாயத்தை ஒரு 2-3 நாள் குடிச்சிட்டு வரனால தொண்டை வலி சரியாகும். காக்காய் வலுப்புக்கு இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரனால காக்காய் வலுப்பிற்கு மிக நல்ல மருந்தாகும். நண்பர்களே, மார்டினியா ஆனுவான்னு சொல்லக்கூடிய இந்த குரங்குத்தோடு செடி மழை காலங்களில் அதிகமாக கிடைக்கும். இதோட பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பூக்கள் பார்க்குறீங்க, அழகான பூக்களை கொண்டது. அதே மாதிரி இதனோட காய்களோட அமைப்பு பார்த்திங்கன்னா
புலியோட நகம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்க்குறது இந்த காய்களோட அமைப்பு புலி நகம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த செடி மழை காலங்கள் எப்போ கிடைச்சாலும் அதனோட வேர் பகுதியை சேகரித்து வச்சுக்கிட்டு இந்த வேர்களை நிலையில் உலர்த்தி வைத்துக்கொண்டு விஷப்பூச்சிகள் கடிக்கும் பொழுது இதை ஒரு கஷாயமாக போட்டு குடித்து வருவதனால் விஷ முறிவுக்கு நல்ல மருந்தாக செயல்படும்.